ஐந்தாம் நிலை, உதவிக்கரம் நீட்டுதல். அன்பு நிறை இயேசுவை, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திரு சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். சீரேன் ஊரை சேர்ந்த சீமோன் இயேசுவிற்கு உதவிக்கரம் நீட்டுகின்றார். சீமோனுக்கு இயேசுவை பற்றி தெரியுமா என்றால் வாய்ப்பில்லை. இவர் இயேசுவினுடைய சீடர் அல்ல, அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் அல்ல, திருத்துதரும் அல்ல, இயேசுவை மறைமுகமாக பின்பற்றிய சீடரும் அல்ல. ஆனால் இம்மனிதர் யாருக்குமே தெரியாத மனிதர் இயேசுவுக்கு உதவிக்கரம் நீட்டுகின்றார். இந்த உலகில் தெரிந்த மனிதர்கள் உதவிக்கரம் நீட்டுவது பார்க்க முடியாத செயல். ஆனால் தெரியாத மனிதருக்கு ஒருவர் உதவிக்கரம் நீட்டுகிறார் என்றால் அவர் பாராட்டப்பட வேண்டியவர். கடவுள் நமக்கு கரங்களை தந்திருக்கின்றார். நாம் எதற்காக பயன்படுத்துகிறோம்? சாப்பிட, நமக்கான வேலையை செய்ய, விளையாட, பிறரை அடிக்க, பிறர் குற்றத்தை சுட்டிக்காட்ட, திருட, போதை புகை பழக்க வழக்கங்களை பயன்படுத்த நாம் கரங்களை பயன்படுத்துகின்றோம். ஆனால் தேவைப்படுகிறவர்களுக்கு நாம் உதவிக்கரம் நீட்டுவதில்லை. வாழ உதவிக்கரம் நீட்டிய இயேசுவே, தீய பழக்க வழக்கங்களுக்கு எங்கள் கரங்களை பயன்படுத்தாமல் சீமோனை போல வேதனை துன்பப்படுவதற்கு உதவிக்கர நீட்டம் வரதாரும். ஆமீன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன்.